மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் உங்களோடு கலந்துரையாட உள்ள விடயம் என்னவென்றால், கடந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி உலகளாவிய ரீதியில் ஓட்டிசம் தொடர்பான விழிப்புணர்வு நாளாக பிரகடனப்படுத்தப்பட்டு அந்த நாள் விழிப்புணர்வு செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டது. பத்திரிகை வாயிலையும் ஊடகங்களிலையும் பேசப்பட்டது. இது தொடர்பாக ஓட்டிசம் என்றால் என்ன, அது தொடர்பான விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் இன்று நேயர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஒரு கலந்துரையாடல் மேற்கொள்ள உள்ளோம். அது சம்பந்தமான விளக்கங்களை தாரதுக்கு யாழ் பல்கலைக்கழகத்தின் மருத்துவமனையின் சமுதாய மற்றும் குடும்ப நலத்துறையில ஆராய்ச்சி உத்தியோகத்தராக பணிபுரிபவரும் தாதியல் மேற்படிப்புல ஒரு ரிசர்ச் ஒன்று செய்து கொண்டிருக்கிறவருமான திருமதி சஸ்ரூபி சதீஷ் அவர்களுடன் நாங்கள் கலந்துரையாட உள்ளோம். வணக்கம். இப்ப இந்த கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி ஒரு ஓட்டிசம் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு செயற்பாடு மேற்கொண்டேன். அந்த ஓட்டிசம் விழிப்புணர்வு என்ற அந்த ஒரு இதை பிரகடனப்படுத்தினது சம்பந்தமா நீங்க அதை ஒரு விளக்கம் ஒன்று பெற முடியுமா? அவதானித்துள்ளீர்கள். அதாவது பொதுவாகவே 2007ஆம் ஆண்டிலிருந்து இந்த ஏப்ரல் 2ஆம் தேதி வந்து உலகளாவிய ரீதியில் ஓட்டிசம் நிலைக்கு எதிரான விழிப்புணர்வு ஒன்றை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் வலிமையாகவே பல்வேறு வகையான செயற்பாடு வருகிறது. ஏனென்று சொன்னால் சில ஆய்வுகள் சொல்கின்றன என்னன்னா, உலகளாவிய ரீதியில் 100 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை கண்டாலும் இந்த ஓட்டிசம் நிலை இருக்கிறதுக்குரிய சாத்தியப்பாடு இருக்குது. அதே போல தெற்காசியா, இலங்கை போன்ற தெற்காசிய நாடுகள்ல 93 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைக்கு இந்த ஓட்டிசம் நிலை வர்றதுக்கு ஏற்படுகின்றது. அப்ப இப்படியான சந்தர்ப்பங்களுக்கு எதிராக நாங்க விழிப்புணர்வு ஒன்றை கொண்டு வர வேண்டும். அதற்காகத்தான் 2007ஆம் ஆண்டு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தொனிப்பொருள் அந்த ஏப்ரல் 2 ஓட்டிசம் நிலைக்கு விழிப்புணர்வு தினமாக கொண்டாடப்படுகிறது. இப்ப இந்த வருஷம், அதாவது 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 2க்குரிய தொனிப்பொருள் என்னன்னு நாங்கள் பார்த்தோம்னா, ஓட்டிசம் அண்ட் ஹியூமனிட்டி, எவ்ரி லைஃப் ஹேஸ் இட்ஸ் வேல்யூ. அதாவது நாங்கள் மனிதாபிமானத்தினோடாகத்தான் நாங்கள் ஓட்டிசம் நிலையை நாங்கள் நோக்க வேணும். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு உயிருக்குமே ஒவ்வொரு ஒவ்வொரு மதிப்பு இருக்கு. அந்த ஓட்டிசம் நிலை உள்ள பிள்ளை, அவர்களுடைய பெற்றோர்கள் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு, அவர்களுக்குரிய ஒரு மதிப்பு, பெருமதி, அந்த உயிரின் பெருமதியை நாங்கள் உணர்த்த வேணும் என்று சொன்னால் நாங்கள் இந்த விழிப்புணர்வு தினத்தை நாம கண்டிப்பாக அதுக்குரிய செயற்பாடுகள் நாங்கள் செய்யத்தான் வேண்டும். ஓட்டிசம் என்று சொல்றது வந்து ஓட்டிசம் என்ன, அதுல என்னன்னு கண்டுபிடிக்காது. ஓட்டிசம் உள்ள பிள்ளைகள் என்று சொல்லினா ஓட்டிசம் உள்ள பிள்ளைகள் சம்பந்தமா என்னன்னு கண்டுபிடிக்காது. ஓட்டிசம் என்ன, அது சம்பந்தமா பிள்ளைகளுக்கு ஒரு விளக்கம் என்றால் என்ன, அதுக்குரிய காரணங்கள் என்னன்னு நாங்கள் ஒரு ஐடியா வந்தால்தான் நாங்க அதுக்கு பிறகு அந்த பிள்ளையை பற்றி யோசிப்போம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஓட்டிசம் வந்து வலிமையாவே மூளை இந்த கலங்கள்ல இருக்கிற கட்டமைப்பு அதுல ஏற்படுற அசாதாரண காரணமா தான் முதலாவது ஓட்டிசம் நிலை உருவாகிறது. மற்றது இது மட்டும் தனிய காரணம் இல்ல, மூளை இந்த அசாதாரண கட்டமைப்பு செயற்பாடுகள் மட்டும் காரணம் இல்ல, பரம்பரை ரீதியான காரணிகளும் இருக்குது. சில ஆய்வுகள் சொல்லுது 60% சாத்தியப்பாடு இருக்குது பரம்பரை காரணிகள். மற்றது வந்து அம்மா கருக்கைக்குள்ள அம்மாட வயது, அதே மாதிரி தகப்பனுடைய வயது, அதே மாதிரி அம்மா கர்ப்பமா இருக்க அம்மாக்கு எதுவும் தொற்றுகள் இன்ஃபெக்ஷன் எதுவும் வந்திருந்தா, அம்மா எதுவும் பிறகுடியான வித்தியாசமான நச்சு பதார்த்தங்களுக்கு அம்மா எக்ஸ்போஸ் ஆகியிருந்தா, அதோட அம்மாட வயிற்றுல பிள்ளை தாங்கியுள்ள அந்த பிள்ளைக்கு ஓட்டிசம் நிலை வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. மற்றது வந்து பிறக்கிற பிள்ளை குறமாத பிள்ளையா பிறந்தா, ப்ரீமச்சுவர் ப்ரீடேர்ம் பேபிஸா பிறக்கைக்குள்ள பிள்ளை இந்த பிறப்பு நிறை வந்து குறைவா பிறக்கைக்குள்ள அப்படியான விஷயங்கள். அதே மாதிரி பிள்ளை பிறக்கைக்குள்ள வந்து அந்த பிறக்கிற அந்த டைம் பிள்ளைக்கு ஒரு ஒரு டெம்பரரி அந்த பிள்ளை இந்த மூளை இந்த கலங்களுக்கு ஆக்சிஜன் பிளட் போறது தடப்பட்டிருந்தா அந்த பிள்ளைக்கு ஓட்டிசம் நிலை வர்றதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. இப்படியான பல காரணங்களால இந்த பிள்ளைக்கு சில பிள்ளைகள் ஓட்டிசம் நிலை உள்ள பிள்ளைகளாக பிறந்த பிறகு நாங்கள் அந்த பிள்ளைய கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கும். ஓட்டிசம் வந்து பிள்ளைகளுக்கு வர்றதுக்கு வயசு ஒரு காரணம். அதாவது இந்த வயசு வந்து
குறைஞ்ச வயசுல திருமணம் செய்யற அதால வருதா? அதிக கூடிய வயது தாயின் வயதோ தந்தையின் வயது அது கூடிய வயது காரணமாக அமையுது. பரம்பரை காரணிகள் இருந்தாலும் வயதும் கட்டாயம் சம்பந்தமா இருக்குது. அது ஒரு காரணமா இருக்கலாம். உறவுக்குள்ள ஒன்றுக்குள்ள ஒன்று கல்யாணம் நெருங்கிய திருமணமும் நெருங்கிய உறவுமுறை திருமணம் செய்யும் போது கட்டாயம் ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங் ஒன்று செய்துட்டு தான் நாங்க அவையில் வந்து வளமையாவே கன்சீவ் ஆகிறத பற்றி யோசிப்போம். தனி ஓட்டிச நிலைக்கு மட்டும் அது காரணமா அமையாது, வேற வேற நோய்களுக்கும் காரணமாக அமையும். அப்படியான விஷயங்களை கட்டாயம் அவையில் கவனிக்கத்தான் வேணும். இப்படி ஒரு ஓட்டிசம் இது அந்த நிலை வந்தா அப்படியான அந்த குழந்தைய அந்த அப்படி பிறந்த உடனே அது கண்டறியலாமா? என்னத்தை வச்சு அதை நாங்கள் அப்படி அந்த பிள்ளை ஓட்டிசம் உள்ள நிலையில இருக்குது என்று சொல்லி என்ன கண்டுபிடிக்கலாம்? இப்ப நாங்க வந்து அதை நாங்க சொல்றோம் முன்கூட்டியே சில அடையாளங்கள் சில அறிகுறிகள் இருக்கு, சிம்டம்ஸ் இருக்கு. பிள்ளைன்ற வெளிப்படையான நடத்தைகளை வச்சே நாங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்ப சில நேரம் நாங்கள் பொதுவாவே எங்க சமூகத்துல நாங்கள் கவனிச்சிருப்போம், பிள்ளை 3 வயசுக்கு பிறகுதான் அம்மா வந்து இந்த பிள்ளைக்கு இப்படி எல்லாம் வித்தியாசமா இருக்குது என்று அம்மா கொஞ்சம் அலர்ட் ஆவாங்க. ஆனா அது வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாதுன்றதுதான் எந்த ஒரு ஆதங்கம் இல்ல எந்த ஒரு கட்டாயமான ஒரு அறிவுரைன்றதை விட எந்த ஒரு கருத்து என்னன்னு சொன்னா, இப்ப எங்கட ஸ்ரீலங்காவிலே உங்களுக்கு தெரியும், ஒரு அம்மாவுக்கு பாபா கிடைச்சால் 4 months என்னவோ 6 months 1 year வரைக்கும் மெட்டர்னிட்டி லீவ் பேமெண்ட் இல்லாம கவர்மெண்ட் சிஸ்டத்திலேயே எங்களுக்கு புள்ள அம்மா 4 மாசம் வரைக்கும் அம்மா வீட்டுல பிள்ளையோட தான் போறான்ட்டு அம்மா பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்க போறான். புள்ள நான் அம்மா தண்ட மடியில புள்ளி அப்படி வச்சு தாய்ப்பால் கொடுக்கக்குள்ள புள்ள தண்ட முகத்தை தண்ட முகத்தை பார்த்து பாக்குதில்ல, அல்லது அம்மா தண்ட மார்பகத்தை புள்ள வாய்க்குள்ள வைக்கக்குள்ள புள்ள துப்பி விடுற மாதிரி அந்த திரும்பி பாக்குதில்ல, அல்லது உதாசீனப்படுத்துதா கண் இல்லாம போகுது, தன்னை பார்த்து முகத்தை பாக்குது இல்லையோடனே அம்மா கொஞ்சம் அலர்ட் ஆக வேணும்ன்றதான் எந்த இது. அது அந்த அம்மா தான் கண்டுபிடிக்கணும். அம்மா தான் பிள்ளைய தண்ட மடியில வச்சு பால் கொடுக்க தொடங்க போறாங்க. 6 மாசத்துக்குள்ளேயே அந்த அம்மா கண்டுபிடிக்கலாம். ஏன் நாங்க 3 வயசு வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. 6 மாசம் கண்டுபிடிக்கலாம். இப்ப 6 மாசம் சரி 6 மாசம் கடந்து அங்க 1 வயசு வர போகுது. பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேயும் வருது. நாங்க ஃபர்ஸ்ட் பர்த்டே எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுறோம். ஆனா ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு பிள்ளை மற்றவர்களோட பிள்ளை கதைக்கிற அந்த பிஹேவ் பண்ற தன்மைகள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் குறைஞ்சிருந்தா நாங்களதான் யோசிக்கிறது. இப்பதானே பிள்ளைக்கு 1 வயசு இதானே இந்த முதல் பிள்ளை, அவ பிள்ளைக்கு இன்னொரு வீட்டுல இன்னொரு சகோதரங்கள் இல்ல பழகுறதுக்கு நாங்கள உதாசீனப்படுத்தி கொண்டேதான் போறோம். 1 வயசு ஆயிட்டுது 1.5 வயசு ஆயிட்டுது, பிள்ளை அம்மா ஆண்டு கூப்பிடுது இல்ல, அம்மாண்ட முகத்தை பாக்குது இல்ல, தன் மற்ற வீட்டுல இருக்கிற மற்ற உறவினர்களுடன் பிள்ளை பழகுது இல்லையாண்டா நாங்கள் அலர்ட் ஆக வேணும். 1.5 வயசு 2 வயசு ஆயிட்டுது, பிள்ளை இன்னுமே வடிவா கதைக்குது இல்ல, 3 வயசு ஆயிட்டு இன்னும் கதைக்குது இல்லையாண்டா நாங்க கொஞ்சம் கட்டாயம் நாங்கள் கவனிக்க வேண்டும். 3 வயசுக்கு பிந்தி போறது இன்னும் நல்லம் இல்லை. ஆனா என்னதான் இருந்தாலும் 6 மாசத்துல இருந்து 1.5 வயசுக்குள்ள நாங்கள் கட்டாயம் இந்த அறிகுறிகளை வச்சுக்கொண்டு நாங்கள் கண்டுபிடிச்சிட வேணும். 6 மாசத்திலேயே பிள்ளைக்கு தாய்ப்பால் ஊட்டைக்கே நாய் கண்டுபிடிக்கலாம். ஓரளவுக்கு அந்த இப்படியான பிள்ளைகள் அந்த குழந்தை பருவத்துல 1 வயசுக்கு முதலே என்ன மாதிரியான அவையே அப்படி அந்த ஒட்டிசம் நிலை உள்ள பிள்ளைகள்ல என்ன மாதிரியான செயற்பாடுகள் அந்த குழந்தையில இப்ப வளர்ந்தா பிறகு வர இது 1 வயசுக்குள்ள கை குழந்தையா இருக்க அந்த பிள்ளைல என்ன அறிகுறிகள் தென்படலாம்? நான் சொன்ன மாதிரி முகம் பாக்குறது குழந்தைங்க கை குழந்தை வந்து வாயை திறந்து சத்தம் இல்லை, ஆனால் முகம் பாக்குற தன்மையை வச்சுதான் நாங்கள் செய்யணும். ஆனால் இப்ப நாங்க பிறகு இப்ப நான் சொன்னேன் இப்ப 1 வயசு ஆகுது பிள்ளை கதைக்குது இல்லைன்றது மழலை சத்தங்கள் கொஞ்சம் இருக்குன்னு தானே. இப்ப பிள்ளை ஒரு 9 மாசத்துல மழலை சத்தம் எழுப்ப வேண்டிய வசதிகள் இருக்குதானே. மழலை சத்தம் எழுப்ப வேணும்னா பிள்ளை எழுப்பாட்டி அம்மா கொஞ்சம் உஷாராக வேணும், கொஞ்சம் அலர்ட் ஆக வேணும். அதுக்கு முதல்ல இப்ப 6 மாசம் நீங்க சொல்லி 6 மாசத்துல அந்த பிள்ளை அம்மாவை நேரடியா கண்ணை பாக்குறது, அம்மாவோட முகம் தெரிஞ்சா அழுகுற பிள்ளை அம்மா தூக்கினோட அழாம இருக்கும். அப்ப அப்படியான சின்ன சின்ன செயற்பாடுகள் செய்யலேன்றாலே அம்மா அந்த நேரம் அலர்ட் ஆகிடும். கொஞ்சம் கவனத்துல எடுக்க வேண்டிய விஷயங்கள் அது. கொஞ்சம் வளர்ந்தா பிறகு 6 மாசத்துக்கு பிறகு பிள்ளை இந்த உடம்பு பிரட்டுறது தவழுறது அதுகள்லயும் ஏதாவது காரணங்கள் ஓட்டிசனிலியோட மட்டும் யோசிக்க கூடாது. புள்ள வந்து நீங்க சொன்ன மாதிரி 3 மாசத்துல நாங்க நிமித்திரம் அல்லது 6 மாசத்துல புள்ள தவள வேணும் கொள்ளணும் எதிர்பார்த்தா அது பிள்ளைன்னா அந்த இயக்க செயற்பாடு அபிவிருத்தி படிமுறைகள் எதுவும் பிள்ளை என்றாலும் ஓட்டிசன் நாங்க யோசிக்க கூடாது. வேற விஷயங்களையும் பாக்குறது. நான் சொன்ன மாதிரி முகம் பாக்குறது என்ன எதுவும் அம்மா கூப்பிட்டா பிள்ளை திரும்பி பாக்குறத
நாங்கள் பாக்காட்டி ஓட்டிசம் அந்த பிள்ளைக்கு நாங்கள் ஒரு நாளுமே லேபிள் பண்ணக்கூடாது. ஏன்னு சொன்னா பிள்ளைங்க காது கேட்காத தன்மை, காது கேட்கிற தன்மை, கண் பார்வையில எதுவும் பிரச்சனையா இருக்கு, அப்படியான விஷயங்களை நாங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ண வேணும். அதான் நான் சொன்னேன், தனி ஒரு காரணம் அமையாது, இதுக்குரிய காரணமாக தனி ஒரு காரணம் இல்லை. அப்ப பிறவிலேயே இந்த பிள்ளைக்கு கண் பார்வையோ காது கேட்கிற தன்மையோ குறைவான்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அந்தந்த விஷயங்கள் அந்தந்த இடங்கள்ல நாங்கள் போய் அந்த பிள்ளைய நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் ஸ்கிரீனிங் ஒன்று செய்ய வேண்டியது. பிள்ளைய சின்ன கிளிக் கட்டி வச்சு கிளிக் அந்த சத்தம் கேட்டு அதை பற்றி ஒரு துளங்கள் காட்டேன்னு சொன்னா ஆரம்பத்திலேயே அதை அவட குடும்ப நல உத்தியோகத்திரட்டியோ அல்லது ஒரு வைத்தியர்கிட்ட நாடி சென்று அதை சொல்லி நல்லது. நீங்க சொல்லதான் எனக்கு ஞாபகம் இருந்து, இப்ப குடும்ப நல மருத்துவ மாதம் சொல்லுவாங்க, பப்ளிக் ஹெல்த் மிட்வைஃப்ஸ் சொல்லுவாங்க. அவையில் வந்து வளமையாவே எல்லா வீட்டுக்கும் வீட்டை வரி ஹோம் விசிட் செய்யலாம். மற்றது இப்ப நீல மட்டை கோப்பி, ரோஸ் கலர் மட்டை கோப்பி என்று கணக்கு இருக்கு. அப்ப அதுல வந்து பின்னுக்கு பார்த்தா கட்டாயம் இருக்குது, செக்லிஸ்ட் இருக்குது. அதாவது அந்தந்த மாசத்துல பிள்ளைங்க அபிவிருத்தி படிப்புகள் சரியா இருக்கான்னு சொல்லி அம்மா கவனிச்சு அப்ப எத்தனை கொப்பியில அப்படி திக் பண்ணி இருக்குன்றத நாங்க செக் பண்ண. அதுலயே எல்லாம் இருக்குது, புள்ள புண்ணாயிக்கிறதா, புள்ள தலையை திருப்பி பார்க்கிறதா, சத்தம் கேட்டோட திரும்பி பார்க்கிறதா, நடக்க தொடங்குகிறதா, அப்படியான விஷயங்கள். அப்ப அதெல்லாம் முதல்ல செக் லிஸ்ட்ல இருக்குது. கூடுதலான இது அம்மா தான் கண்டுபிடி, அந்த வீட்டுல இருக்கிற குடும்ப அங்கத்தவர்கள் தான் உண்மையில அதுல முக்கிய பங்கு வைக்க வேண்டும். இலங்கையில் முன்கூட்டியே என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது. ஒரு வயசுக்கு குறைஞ்ச பிள்ளைகளை இப்ப நாங்க கழிச்சுனாங்க, பிறந்த உடனேயும் ஒரு வயசுக்குள்ளேயும் அந்த பிள்ளைய அப்பா அம்மாட முகத்தை பார்க்கணும், இந்த சத்தங்களை கேட்கணும். அதெல்லாம் முடிஞ்சு ஒரு வயசுக்கு பிறகு அந்த நேரத்துல கண்டுபிடிக்கலாம் இருக்கு, தாயால கண்டுபிடிக்கலாம், அதை கண்டுபிடிக்கப்படையில. ஒரு வயசுக்கு பிறகு ஒரு வயசு ஆயிட்டு அந்த பிள்ளை நடந்து திரியுது, ஓடுது, விளையாடுது. அந்த நேரம் ஒரு வயசுக்கு பிறகு அதே செயல்பாடுகள் எப்படி இருக்கு. ஒரு வயசுக்கு பிறகு இந்த ஓட்டிசம் நிலை உள்ள பிள்ளைகள் செயல்பாடு எப்படி இருக்கு மற்றவர்கள் சந்தேகம் பெறக்கூடியதாக ஏதாவது சொல்லிட்டோம்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்க கேட்கிற ஒரு வயசுக்கு பிறகு இப்ப நாங்கள் 16 மாசம் சொன்னா பிள்ளைகள் வந்து ஒரு கொஞ்சம் கதைக்க தொடங்கி இருக்க வேணும். 16 மாசம் உதாரணத்துக்கு 2 வயசு பிள்ளை வந்து கட்டாயம் ஏதும் 2 வசனங்களை சேர்த்து கதைக்கிற மாதிரி இருக்கணும். அப்படியான விஷயங்கள் பிள்ளைக்கு இல்லாம போய்க்குள்ள கட்டாயம் அம்மா முடியாமல் இருக்குது, சொற்களை கதைக்க தெரியாம இருக்குது. 2 அம்மா எனக்கு பசிக்குது, அம்மா எனக்கு சாப்பாடு தாங்கோ, எனக்கு இந்த சட்டை தாங்கோ, நான் அங்க போறேன், அப்படியான விஷயங்களை கொஞ்சம் புள்ள 2 தொடர்ச்சியா கதைக்கலாம். அம்மா அப்பா அந்த சொல்லுவீங்க. ஆனா 2 வயசு பிள்ளைங்க நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோம், 2 சொல்லுல சேர்த்து கதைக்க வேணும் நாங்க யோசிப்போம். அப்ப அப்படியான விஷயங்கள். அப்ப அது வந்து பிள்ளைங்க பேச்சு விஷயம் சம்பந்தமானது. மற்றது வந்து மற்ற பிள்ளைகளோட சேர்ந்து விளையாடாம இருக்கிறது. 2 வயசு பிள்ளை வளமையாவே எல்லா விளையாட்டுகளையும் ஈடுபட தொடங்கி இருக்கணும். அப்ப அப்படி பிள்ளைகளோட மற்ற பிள்ளையோட சேர்ந்து விளையாடாம இருக்கிற தன்மைகள் வளமையாவே நான் சொல்றவே இந்த அப்படியான பிள்ளைய தங்களுக்கு அந்த உலகத்துல வாழுவினம். உதாரணத்துக்கு வீட்டு ஹோல்ல வந்து இப்ப விசிட்டர்ஸ் வந்திருந்தா எல்லாரும் நாங்க சோஃபாவோ சேர்ஸ்ல இருந்து காய்ச்சி கொண்டு கேட்கல. ஒரு பிள்ளை வந்து ஒரு மூளைக்குள்ள போயிருந்து தண்டை பாட்டுக்கு தண்ணி விளையாட்டோ மண் விளையாட்டோ இல்ல தண்டை பாட்டுக்கு எதுவும் கற்பனையில தானே தண்டை உலகத்துல விளையாடி கொண்டிருக்கிறது. அதாவது சேர்ந்து பிள்ளைக்கு அதுக்கு இயலாம இருக்கு, அந்த விலத்தி இருக்கிற தன்மை. அப்படியான விஷயங்கள் இருக்குமென்னு சொல்லி கட்டாயம் நாங்கள் அதை கவனத்தில். நான் கேள்விப்பட்ட மாதிரி இப்ப சமுதாயத்துல ஒரு சில பெற்றார நான் அப்படியான ஓட்டிசம் உள்ள பிள்ளைகளை நான் சந்திச்சிருக்கிறேன், பெற்றாரையும் நான் சந்திச்சிருக்கிறேன். அப்படியான சில பேர் சொன்னா அந்த பிள்ளையை கூப்பிட்டாலும் அந்த பிள்ளை கேட்காத மாதிரி பேசாம இருக்கும், அதை மைண்ட் பண்ணாது பேசாம இருக்கும். அப்படியான இதுகளை வச்சு கண்டுபிடிக்கலாம். இல்லாம இருந்தாலும் இந்த ஓட்டிசம் சொல்லி கொண்டு வரக்கூடாது. நாங்களே கண்டுபிடிக்கிறோம். ஒரு பிள்ளை வருது பண்டையாடுல காதுக்குள்ள என்ன போகும், பழமையா இருக்கு, அது போனாலே பிள்ளைக்கு காது கேட்கிற தன்மை அதெல்லாம் செக் பண்ண வேணும். இப்ப நாங்க நர்சிங் காரியல செய்யறது அதைத்தான் நாங்கள் வந்து காது காது நாங்க பார்ப்போம் பிள்ளைங்க. அப்படியான விஷயங்களை நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேணும். கண் பாக்குற திறன் பிள்ளைக்கு ஓகேயா இருக்குதா, அப்படியான விஷயம். பிள்ளைகள் வந்து ஒரு மற்றவையோட சேராம தாங்களே ஒரு வித விளையாடி கொண்டு அப்படி இருக்கிறதுனால அவைக்கும் ஓரளவுக்கு விளையாடையிலும். அந்த நடையில வித்தியாசம் அப்படி எதுவும் இருக்குமா?
நடந்து போறதுல நடக்கிறது நாங்கள் இந்த ஓட்டிசனில உள்ள புள்ளிகளை வச்சு புள்ளிகள் மற்ற புள்ளிகள் மாதிரிதான் இருக்கும் சொல்லுவோம். மங்கோலிச புள்ளிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த புள்ளியோட முகத்தோற்றம் தொட்டு எல்லாமே உடல் தோற்றம் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்கும். ஆனா ஓட்டிசம் புள்ளிகள் வந்து மற்ற புள்ளிகள வெளி தோற்றத்தோட இதுமேல ஒத்தமாதான் இருக்கும். கண்டுபிடிக்கிற சரியான முகத்தோட்டம் சரி, உடல் தோற்றம் சரி, நடத்தோட்டம் சரி எல்லாமே நார்மலாவே இருக்கும், நார்மல் புள்ளிகள் மாதிரி. அப்ப ஆனா இது உடல் கட்டமைப்புல எது வித்தியாசம் இருந்தா நீங்க சொல்ற மாதிரி நடையில வித்தியாசம் இருக்கோ இல்லையோன்றத நாங்க செயற்பாட்டை வச்சுதான் நாங்க கண்டுபிடிக்கலாம். அபிவிருத்தி படிமுறை கூட புள்ள போகவில்லை என்று சொல்லி சொன்னா கட்டாயம் நாங்கள் அதை கவனத்தில் எடுக்க வேணும். உணர்வுகள்ல வெளிப்படையா தெரிகிறது அவங்களோட செய்யறாங்க. ஒரு இடத்துல இருப்பினாம் தங்களுக்கு ஒரு உணவத்தை இதண்டு வச்சிருப்பினாம் அப்படி அதுகளை சொன்னீங்க. அப்படியே உணர்வுகள் எப்படி இருக்கும் அந்த பிள்ளைகளோட உணர்வுகள்? பொதுவாக நான் கேள்விப்படுறேன். நான் சில பேர் அந்த திரும்ப திரும்ப நிக்கிற பிள்ளை திரும்ப திரும்ப சுத்தி சுத்தி தானே சுத்தி கொண்டு இருக்குமான்னு சொல்லி ரெண்டு விஷயம் கேக்குறீங்க. ஒண்ணு வெளிப்படையானத்தை பற்றி வச்சுட்டா நீங்க உணர்வுகளை பற்றி உணர்வுகள் பாக்க இப்படியான பிள்ளைகளுக்கு தங்களோட உணர்வுகளை தங்களாலேயே கட்டுப்படுத்த முடியாத தன்மை ஒன்று உண்மையாவே காணப்படுகிறது. இப்ப அளவுக்கு அதிகமா கோவப்படுவினம், தேவையில்லாததுக்கு எல்லாம் அழுவினம், அப்படியான விஷயங்கள், அந்த அப்படியான உணர்ச்சிகள் அவைகளுக்கு டக்குன்னு கோபம் வரும். உதாரணத்துக்கு தங்களோட அன்றாட செயற்பாடு ஒன்று நடக்காதுல டக்குன்னு அவைகளுக்கு ஒரு அக்னோமலா டக்குன்னு ஒரு கோபம் வந்து வரவாகும். அவைகளாலேயே தங்களோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தலாம போறது, கட்டுப்படுத்தலாம போறது. இதோட பிரதிபலிப்பாதான் உண்மையில நீங்க சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப செய்யறது. நாங்கள் ரிப்பீட்டிவ் பிஹேவியர்ஸ் என்று சொல்லி சொல்லுவோம். இப்ப தன்னைத்தானே சுத்துறது, தன்னை தலையை கொண்டு போய் சுவர்ல முட்டுறது, தன்னை தலையை தானே கையால குத்துறது, கண்ணை போட்டு குத்துறது, தன்னைத்தானே அடிக்கிறது, கடிக்கிறது, நுண்ணுறது, அப்படியான விஷயம். உணர்ச்சிகள் என்னன்னு வெளிக்காட்ட தெரியாம போறபடியா தன்னைத்தானே வருத்தினம். ஆகலும் இது போனா பக்கத்துல இருக்கிறது அந்த பேரண்ட்ஸோ அந்த பக்கத்துல இருக்க சகபாடிகளோ அந்த மற்றவர்களுக்கும் இந்த இதை பிரயோகிக்க பாருங்க. மற்றவர்களுக்கு அடிக்கிறதும் அந்த விஷயங்களையும் செய்யணும். என்ன பிகாஸ் ஆஃப் அவையால உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த இல்லாம போகுது. ஓட்டிசம் நிலை உள்ள பிள்ளைகள் எல்லாருமே கதைக்காம இருக்கிறோம். நான் சந்திச்ச சில பிள்ளைகள் வந்து கதைக்க மாட்டாங்க, கதைக்கணும் இல்லை, பேசாம இருப்பினா கதைக்க மாட்டினோம். இந்த ஒன்று ரெண்டு கதையெல்லாம் சொல்லினா கதைக்காமலும் இருக்கணும். ஆனா சில பிள்ளைகளை பார்த்தா அவை ஓரளவுக்கு கதைக்கலாம், இந்த பாட்டு பாடுவோம்ல பாட்டு பாடினோம். ஆனால் அவைக்கு விரும்பினால அவை தண்டதான் செய்யணும். ஆனா அவைக்கு நீங்க சொன்ன போல கோபங்கள் அதிகமா வருது. இப்ப அவை ஏதாவது ஒன்று செய்யணும், அவைய நாங்கள் காணும், அவைய பார்க்கல என்று சொன்னா அவைக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கலைன்னா இப்ப போன நாங்க கதைச்சு கொண்டிருக்கிறோம். அவைய பார்க்கலைன்னா போன பரிச்சறிகிற மாதிரி அப்படி அவையெல்லாம் நாங்கள் பார்த்து அவை என்ன செய்யணும் மட்டதை இதனோட அவைய நாங்க கவனிக்காம வர எதுவும் செய்ய மாட்டா கோவம் வருது. அது வந்து அந்த அவையோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த அப்படித்தான். அதனாலதான் திரும்ப திரும்ப செய்யணும், அந்த வேலைகளை செய்யறதும் திரும்ப திரும்ப. சில பிள்ளைகள் இருக்கிறேன் அந்த வெளிச்சங்களை கண்டா கண் பூசுதன்னு சொல்லி அதை கண்ணை பொத்துவினா நல்ல வெளிச்சத்துக்கு இருட்டுகளை விரும்பினா வெளிச்சத்தை விரும்பினோம், அதை கண்ணை உருகி மூடினோம். அது அப்படியான பிள்ளைகளும் சந்திச்சிருக்கேன். அதுல ஏதாவது உண்மையில் இருக்கு? அது என்ன இதுல தாக்கம்? சில பிள்ளைகளுக்கு இருக்கு பிரகாசமான, அதை நாங்க சென்சரி ப்ராப்ளம்ஸ் அதை நாங்க யோசிப்போம். அப்படியான பிள்ளைகளுக்கு தனியா பிரகாசமான ஒளி வெளிச்சம் மட்டும் இல்ல, அவளுக்கு அந்த ஒளி பெருக்கில வார சத்தம் கூட அவளுக்கு உண்மையில டக்குன்னு காதை போத்திருவீங்க. அப்ப ஒளி அதே மாதிரி அது மட்டும் இல்ல, பிள்ளைன்னா அந்த தொடுக உணர்ச்சி அதுவும் அவளுக்கு பிரச்சனை. உதாரணத்துக்கு அதிக கூடிய அந்த வெப்பத்தை கூட அவையில கையால சகிக்க இயலாம போகும், குளிர் கூட அவையிலால சகிக்க இயலாம போகும். அதை நாங்க சென்சரி ப்ராப்ளம்ஸுக்குள்ளதான் கொண்டு போவோம். சில பிள்ளைகளுக்கு அது ஓட்டிசம் நிலை உள்ள பிள்ளைகளுக்கு அது உண்மையாவே அது சில பிள்ளைகளுக்கு நாங்கள் அவதானிச்சிருக்கிறோம். வீட்டுல நாங்கள் அந்த பிள்ளையோட மினக்கற பேரண்ட்ஸோ அல்லது அவன் பராமரிப்பாளர் அதுக்கேற்ற மாதிரி வீடுகள்ல அதுக்குரிய செயற்பாடுகள்ல ஈடுபடலாம். உதாரணத்துக்கு வந்து நான் சொன்னேன் தானே, இப்ப சென்சரி ப்ராப்ளம்ஸ்ல தனியா வெளிச்சம் மட்டும் இல்ல, சூடு குளிர் சத்தங்கள். இப்ப நாங்க முதல் வந்து ஒரு பிள்ளை வந்து இப்ப இந்த பிள்ளைக்கு வந்து ஒரு
ஒரு குளிர்தன்மையை கூட பிள்ளைங்க கைவிரலால சகிக்கலாம். அந்த பிள்ளைக்கு அதை சகிப்புத்தன்மை இல்ல, பிள்ளைக்கு அதை தாங்கி கொள்ளலாம இருக்குன்னா நாங்க ஈஸியா யோசிக்கலாம். இப்ப அந்த பிள்ளைக்கு எங்களை வீட்டுல இருக்கிற என்ன சாமான், குளிர் உள்ள சாமான், ஒரு ஃப்ரிட்ஜை திறந்தா கட்டாயம் ஐஸ் கியூப் இருக்க போகுது. இப்ப நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, ஃப்ரிட்ஜை திறந்துட்டு ஒரு ஐஸ் கியூப் கொண்டு எடுத்து இந்த பிள்ளைங்க கையில கொடுக்கறது, கொடுத்துட்டு அம்மா கொடுக்குறாண்டா அப்பாவை அங்கால தள்ளி கிச்சன் அங்கால கதவில நில்லுங்கன்னு சொல்றது அப்பாவை. அப்ப சொல்றது பிள்ளைகிட்ட, அப்பா அங்க நிக்கிறார், அப்பா ஐஸ் கியூப்ப கொடுத்துட்டு வாங்க. பிள்ளை கொஞ்சம் தூரம் நடந்து போக வேணும். பிள்ளைக்கு அது ஏலாம் இருக்குதுன்னா நாங்கள் அதை திருப்பி பிள்ளைக்கு அதை நாங்கள் பழக்கப்படுத்தி கொள்ள போறோம். இப்ப குளிரான பொருள் அப்படி செய்யறது. அதே மாதிரி சூடான பொருள்னா பிள்ளைகளுக்கு நாங்கள் ஈவன் பிள்ளை தேத்தனி டீ கப் கொடுக்குறோம்னா தேத்தனி கப் பிள்ளைக்கு அது அந்த சூடு பிள்ளைக்கு ஒரு சகிக்கலாம் இருக்குதுன்னா அதை நாங்க கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளைக்கு பழக்க வேணும். அதை நாங்க நேரத்தை பெருமதியா செலவழிக்கிறதுலதான் இருக்கு. சில பிள்ளைகள் பார்த்தா தெரியும், அந்த வருங்காலோட நடக்க மாட்டேன், தொடுக்க உணர்ச்சி அங்க பிரச்சனை. வருங்காலோட பிள்ளைகள் நடக்க மாட்டேன். அப்ப அப்படியான பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், வீட்டு முற்றத்திலேயே அதுக்குரிய ஒரு செட்டப் ஒன்று செய்யலாம். உதாரணத்துக்கு குருணிக்கல் விட்டு அந்த பிள்ளைய கொஞ்சம் கொஞ்சமா வருங்காலோட நடக்க பழக்க வேணும். இதெல்லாம் ஒரு நாள் ஒரு மாசத்துல முடியாது, அது 6 மாசமோ 1 வருஷமோ 2 வருஷமோ என்னவோ நாங்க அந்த பிள்ளையோட, ஆனா ஒவ்வொரு நாளும் அதை நாங்க செய்து கொண்டு இருக்க வேணும். இந்த குருணி கல்லுகளை போடுறது, இப்ப சொரசொரப்பான தென்னை பிள்ளைக்கு அந்த நாங்கள் பிள்ளைக்கு காலில் பழக்க போறோம்னா இப்ப மரத்தூள் இருக்குதாங்க. மரத்தூளை ஒரு பாக்ஸுக்குள்ள பரப்பி போட்டு அந்த பிள்ளைய வருங்காலோட அந்த மரத்தூளுக்குள்ள நடக்க பழகிறது. அதே மாதிரி சுடுமண், இப்ப சூட பிள்ளைக்கு தொடுக்கணச்சி சூடு வந்து பிள்ளைக்கு எல்லாம் இருக்குதுண்டா கொஞ்சம் பழக்கம் வேணுமெண்டா கொஞ்சம் சுடுற மண்ணை கொண்டு அதுல போட்டோம்னு சொல்லி சொன்னா நடக்க சொல்லி கேட்கறது. அதே மாதிரி வழுக்கிற தரை, இப்ப டைல்ஸ்ல புள்ள நடக்க பயப்படுற பிள்ளைக்கு கொஞ்சம் வழுக்கிற தன்மையான பிள்ளைக்கு நாங்க திருப்பி அந்த பிள்ளைக்கு அதுக்குரிய சூழலை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கோம். நீங்க அதான் நாங்கள் விடுற பிள்ளை திருப்பி அந்த பிள்ளைக்கு சூழல் ஒன்று நாங்கள் கொடுத்தோம்டா, பொருத்தப்பாடான சூழலை கொடுத்து பிள்ளைக்கு தேவையான பயிற்சிகளை நாங்கள் கொடுத்தோம்னு சொல்லி சொன்னா பிள்ளைக்கு நாங்கள் விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கலாம். சூட்டை தாங்க இல்லாம இருக்குதுன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் சூட்டை கொடுத்து அதை பழக்கிறதா அவைக்கு எதுவும் பாதிப்பு வராது. நாங்கள் அது வந்து இப்ப அவையால ஏலமான அவையால பொறுத்து கொள்ளக்கூடிய நாங்கள் சொல்றோம். பெரிய ஒரு இது இல்லை இருக்காது. அதுக்கு வந்து நான் நீங்க கேட்ட மாதிரி வேணும் எப்படி யோசிக்கலாம். ஐஸ்கிரீம், கோன் ஐஸ்கிரீம் சொல்லிட்டோம்னா பிள்ளைக்கு நாக்கில மட்டும்தான் குளிப்படாம கையில கையிலே வச்சிருக்கலாம் இருக்கிறோம். அப்படியான பிள்ளை அப்படி நாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதை நாங்க திரும்ப செய்து கொஞ்சம் கொஞ்சமா செய்து அது பெற்றார் வகையிலாம் இருக்கிற பெற்றாரோ பராமரிப்பாளரோ வேற வகையில இருக்குன்னு அடுத்தது இந்த அந்த ஓட்டிசம் நிலை இருக்கிற பிள்ளைகள பெற்றார் வந்து சாதாரணமான மற்ற பிள்ளைகளை போலதான் தங்களோட பிள்ளைகளும் இருக்கணும் ஒரு ஆதங்கம் ஒன்று இருக்கு. அது எல்லாருக்குமே இருக்கு. இந்த பிள்ளை மட்டும் இப்படி ஒரு நிலையில இருக்கு, மற்ற பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்குதுல்ல. அப்ப அந்த ஓட்டிசம் நிலையில இருந்து தங்களோட பிள்ளைகளை வெளியான கொண்டுறணும் என்றதுல அவைய ஒரு ஆதங்கம் ஒரு இது ஒன்று இருக்கு. அப்ப அவைய வந்து அதிகமா ஒரு அவாண்டு சொல்லலாம், அதை கெதியா அந்த நிலையில இருந்து அங்கட பிள்ளைகளை மீட்கணும் என்று சொல்லி அப்படி இதுன்றதுக்கு ஏதாவது சிகிச்சை முறையில இருக்க ஊசியோ அதுக்கு ஒரு டேப்லெட் ஏதாவது அல்லது ஊசி அது உடனடியா அதுல இருந்து முறை ஏதாவது இருக்கா சிகிச்சை முறை ஏதாவது? ஆதங்கம் இருக்கும். இந்த பிள்ளை மற்ற பிள்ளைகளை போல எல்லா செயற்பாடும் செய்யணும். யோசிக்க வேணும். ஆனா அதுக்கு மேலே எந்த ஒரு தடுப்பூசியும் இல்ல, ஒரு தொற்று நோயும் இல்ல. அப்ப நாங்கள் தடுப்பூசி இல்ல. நீங்க கேட்டீங்க மாத்திரைகள். இப்ப மாத்திரையில வந்து பிள்ளைண்ட அறிகுறிகளுக்கு ஏற்ற மாதிரி, இப்ப உதாரணத்துக்கு பிள்ளை வந்து நித்திரையை தொடர்ந்து கொண்டு நித்திரையே கொள்ளாம இருக்குது பிள்ளை, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாத பிள்ளைக்கு அது அந்தந்த உதாரணத்துக்கு மனநல வைத்தியர் எல்லாம் இருக்கணும், சிறுவர் சம்பந்தமான வைத்தியர்கள் இருக்கணும், குழந்தை அவர்கள் சில வந்து மருந்துகளை வந்து பிரிஸ்கிரைப் பண்ணினா அவன் அறிகுறிகளை அறிகுறிகள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காக. மற்றபடி வந்து இதுக்குரிய சடுதியான அவசரமான ஒரு உடனடி தீர்வு உண்மையில இதுக்கு இல்லை. உணர்குறிகளை கட்டுப்படுத்துவதற்கு தான். அதுக்குத்தான் அடுத்த இன்னொரு புது விஷயம் நான் சொல்றது மல்டி டிசிப்ளினரி டீம் மெம்பர்ஸ். அதாவது பலதரப்பட்ட மருத்துவத்துறையை சார்ந்த சிகிச்சையாளர்கள் கணக்கு பேர் இருக்கிறாங்க. இப்ப டாக்டர்ஸோட நர்சஸ்
மற்றது வந்து இப்ப நாங்க முதல் கதைச்சோம் புள்ள கதை பேச்சு வருது இல்ல பேச தெரியுது இல்ல அப்படியான பிள்ளைகளுக்கு வந்து நாங்க இங்க ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரபிஸ்ட் இருக்கிறோம் இருக்கணும் ஹாஸ்பிட்டல்ஸ்ல. அதே மாதிரி புள்ள வந்து சில செயற்பாடுகள் இந்த நாளாந்த செயற்பாடுகள் நாங்க பிறகு பார்ப்போம். இப்ப நாளாந்த செயற்பாடுகள் செய்யறதுல பிள்ளைகளுக்கு கஷ்டமா இருக்குன்னா அது சம்பந்தமான பிள்ளைக்கு ஒரு ஒரு அவேர்னஸ் பிள்ளை சொல்லி கொடுக்கறதுக்கு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் இருக்கணும். மற்றது வந்து நீங்க நடத்தைகளை பற்றி கேட்டீங்க. பிள்ளைக்கு வந்து பிள்ளைங்க நடத்தையில வித்தியாசம் தெரியாமதான் கேட்டீங்க. அப்படி நாங்க எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னா அந்த பிள்ளைங்க கை சரி கால் சரி ஏதும் பிள்ளைங்க உடல் இயக்க செயற்பாடுல ஏதும் ஒரு சின்ன பிள்ளை இருக்குன்னு கண்டுபிடிச்சா கூட நாங்க பிசியோதெரபிஸ்ட் அவையிட்ட கொண்டு போன அந்த பிள்ளைய அவை தங்களோட கன்சர்ன் தங்களோட இதை பற்றி தாங்க சொல்லி கொடுப்பினோம் அம்மா மேருக்கு. இதுல வந்து உண்மையா தேவை மல்டி டிசிப்ளினரி டீம் மெம்பர்ஸோட அப்ரோச் தான் நீங்க முக்கியம் தேவையுள்ள எந்த ஒரு இன்ஜெக்ஷனோ எந்த ஒரு அவசரமான படிப்படியான. ஆனா இது முற்றாக இந்த நிலையிலிருந்து மாறுற சந்தர்ப்பம் இருக்கா? மாறுற சந்தர்ப்பம் ஒட்டிசம் நிலை இருக்கிற பிள்ளை சாதாரண இதா மாறலாமா? படிப்படியா உடனடி தீர்வு இல்லைன்னு சொன்னீங்க. படிப்படியாக வைக்கி கொடுக்குற அந்த அந்த செயற்பாடுகளால வைக்க கொடுக்குற பயிற்சிகளால மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. இல்ல வாழ்நாள் முழுக்க அப்படி இருக்கிற முழுமையாகவே நாங்கள் பிள்ளைய நாங்கள் மாற்ற முடியாது. அந்த பிள்ளைங்க குணங்குலிகள் ஓரளவுக்கு நார்மலுக்கு கொண்டு வரதுக்கு முயற்சிப்பாங்க. உடனடி தீர்வு உள்ளாவே 100% குணப்படுத்தலாம். குணங்குலிகளை ஓரளவுக்கு நாங்கள் ஓரளவு முன்னேற்றம் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். இந்த ஆட்டிசம் நிலை உள்ள பிள்ளைகளுக்கு உடனடி தீர்வு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. உடனடியா ஒரு இன்ஜெக்ஷனோ டேப்லெட்டோ இல்லை, அதுக்கான உடனடியா தீவிர படிப்படியாக தான் அதுக்கான செயற்பாடு. அப்படி ஒரு ஆட்டிசம் நிலை உள்ள பிள்ளைகளை வச்சிருக்கிற பெட்டர் இதுக்கு ஒரு தீர்வு உடனடி தீர்வு இல்லாதபடியாவே படிப்படியாக தான் இது. அப்ப அந்த பெட்டர் வந்து வீட்டுல ஆட்டிசம் நிலை உள்ள பிள்ளைகளை வச்சு அவை என்னன்னு அவைய வழி நடத்தலாம். அவைக்கு என்ன பயிற்சிகளை கொடுக்கலாம். ஒரு பெற்றார் ஒரு தாயோ ஒரு பெற்றார் பராமரிப்பாளரோ அந்த பிள்ளைகளோட எப்படி பழகணும், பிஹேவ் பண்ணணும். நாங்கள் ஒரு பிள்ளையை யோசிப்போம். பிள்ளைய உடம்பை பற்றி யோசிப்போம். உங்களுக்கு தெரியும் ஒரு மனிதன் உடல் வந்து என்னென்ன உறுப்புகளால் ஆக்கப்பட்டதுன்னா நாங்க சொல்லுவோம் மனிதன் உடம்புல கண் இருக்குது, கால் இருக்குது, மூக்கு, வாய், 2 கை, 2 கால், வயிறு, முதுகு ரெண்டு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி பிள்ளைங்க அபிவிருத்தி படிமுறையும் நாங்க கொஞ்சம் யோசிப்போம். அதை நாங்க வளமையா எங்கட மருத்துவத்துறையில நாங்கள் எங்கட சுகத்துக்காண்டி நாங்கள் வளமையாவே 5 கட்டங்களாக பிரிப்போம். இப்போ ஒரு பிள்ளைங்க அபிவிருத்தி படிமுறையில முதலாவது வந்து பிள்ளைங்க காக்னிட்டிவ் திறன், அதாவது விவேகத்திறன். விவேகத்திறனை பற்றி நாங்க யோசிக்க வேணும். 2வது வந்து தொடர்பாடல் திறன். தொடர்பாடல் திறன்லயும் 2 இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்பிரசிவ் கம்யூனிகேஷன், ரிசப்டிவ் கம்யூனிகேஷன். அதாவது பிள்ளை வந்து வெளிப்படுத்தும் திறன், தன் உணர்வையோ மொழியை வெளிப்படுத்தும் திறன். மற்றது வந்து உள்வாங்கிக் கொள்ளும் திறன். அது 2வது கம்யூனிகேஷன். 3வது வந்து இயக்க செயற்பாடு, மோட்டர். அதுலயும் நாங்க 2ஆ வச்சிருக்கிறோம். ஒன்று நுண்ணியக்க செயற்பாடு, ஃபைன் மோட்டர், பாரிய இயக்க செயற்பாடு, கிராஸ் மோட்டர்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது 4வது வந்து லைஃப் ஸ்கில், அதாவது பிள்ளைன்ற வாழ்க்கை திறன். அதையும் நாங்கள் இதுக்குள்ள 4ஆவதா யோசிப்போம். 5வது வந்து ப்ரீ லேர்னிங் ஸ்கில், அதாவது பிள்ளை படிப்பதற்குரிய முன் ஆயத்த சூழலை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்குரிய அபிவிருத்தி பிள்ளைக்கு கிடைக்குதா இல்லையான்றதை பார்க்க போறோம். அப்ப இந்த காக்னிட்டிவ், லாங்குவேஜ், மோட்டர், லைஃப் ஸ்கில் அண்ட் ப்ரீ லேர்னிங் ஸ்கில், இந்த 5 விஷயத்துக்குள்ளாலேயும் நாங்கள் அந்த பிள்ளைக்கு உதவி செய்ய பார்க்க வேணும். அந்த 5 விதமான அபிவிருத்தி படிமுறைக்குள்ளாகவும் பிள்ளை போய் வருதான்னு சொல்லி பார்க்க வேணும். இப்ப உதாரணத்துக்கு வந்து பிள்ளைங்க விவேகத்திறனை யோசிப்பான். பிள்ளைங்க விவேகத்திறன், ஞாபகப்படுத்தும் தன்மை, பிள்ளைங்க சிந்தனை, அப்படியான விஷயத்துக்கு நாங்கள் சில செயற்பாடுகள் செய்ய வேணும். இப்ப உதாரணத்துக்கு பிள்ளைக்கு இப்ப ஓடி பிடிச்சு விளையாடுறதை விட ஒளிச்சு பிடிச்சு விளையாடுறது ஞாபக சக்தியை கூட்டுற மாதிரி. இப்ப உதாரணத்துக்கு அம்மாவும் பிள்ளையும் ஒரு இடத்துல இருந்து பிள்ளைக்கு முன்னால அம்மா இருந்துட்டு அம்மா வந்து ஒரு மேசையில ஒரு பொருளை பிள்ளைக்கு எல்லாம் காட்டிட்டு அதை மேசைக்கு மேல வச்சுட்டு ஒரு துணியால மூடி வைக்கிறா. வச்சுட்டு எங்க அந்த பொருள் என்று அந்த புள்ளிய கேக்குள்ள புள்ள அந்த துணி எடுத்து அந்த புள்ளைய எடுத்து காட்டுட்டாங்க. பிள்ளைங்க ஞாபகம் நாங்கள் பார்க்க போறோம், ஞாபக சக்தியை பார்க்க போறோம். அப்ப அது வந்து நாங்க பிள்ளைங்க விவேகத்திறனுக்குள்ள யோசிப்போம். நான் ஒவ்வொரு செயற்பாடு சொல்லிட்டு போறோம். அடுத்தது வந்து மொழித்திறன் சொன்னா அது கம்யூனிகேஷன். அதுல 2 இருக்குது. அப்ப ஒன்று வந்து பிள்ளை எனக்கு பசிக்குது என்றதை சொல்லுதா, அதாவது வெளிப்படுத்து. அதே மாதிரி அம்மா கூப்பிடைக்குள்ள பிள்ளை திரும்பி பாக்குதா, அதுக்கு பதில் சொல்லுதா, அதாவது பிள்ளாத
ரெசப்டிவ் கம்யூனிகேஷன் தானாகவே விளங்கி கொள்ளுகிற அப்படியான விஷயங்கள், அந்த கம்யூனிகேஷன் விஷயங்கள். அடுத்தது வந்து மூன்றாவது நான் சொன்னேன்னா இயக்க செயற்பாடு, கிராஸ் மோட்டார், ஃபைன் மோட்டார். ஃபைன் மோட்டார் பிள்ளை நுண்ணியக்க செயற்பாட்டுக்கு நாங்கள் பல விதமான செயற்பாடுகள் செய்யலாம். பிள்ளை வந்து கையில ஒரு பென்சிலை கொடுக்கறது, பிள்ளை நாங்க ஆனா அழுதோணும் எதிர்பார்க்க அந்த பென்சிலை பற்றி பிடிச்சிருந்தாலே எங்களுக்கு காணும். அதாவது ஃபைன் மோட்டருக்குள்ள வரும் பிள்ளைக்கு இருக்குதா இல்லையான்றது. மற்றது வந்து கிராஸ் மோட்டார், பிள்ளை வந்து பந்தடிச்சு விளையாடுறது, ஸ்டெப்ஸ்ல ஏறுறது, இறங்குறது, ஓடி விளையாடுறது, பாயுறது, அப்படியான விஷயங்கள் எல்லாமே அந்த கிராஸ் மோட்டருக்குள்ள வரும். அடுத்தது வந்து லைஃப் ஸ்கில், அதாவது பிள்ளைண்ட வாழ்க்கை திறனை பற்றி நாங்கள் பார்க்க போறோம். அதுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்யறோம்னா முதல் வந்து பிள்ளைங்க இந்த பர்சனல் ஹைஜீன் மெயின்டெனன்ஸ், இப்ப பிள்ளை விடி ஒழுங்கினோம்னா பிரஷ் பண்ற பழக்கம், உடுப்பு போடுற பழக்கம், அப்படியான விஷயங்களை நாங்கள் பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளுமே இப்ப நாங்க வீட்டுல ஒரு ஸ்டேஷன் வைக்கலாம். இப்ப நாங்க பிரஷ் பண்ணிக்கல பிள்ளைக்கு தனியா நாங்கள் போய் பிரஷ் பண்ணி பழக்காமல் எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலி டைம் ஒன்றா வச்சிருக்கோம். இப்ப அந்த பிள்ளை இருக்கிற அம்மா அப்பா, அந்த நான் சொன்ன ஓட்டுத நிலை உள்ள பிள்ளை, அந்த பிள்ளைக்கு சகோதரங்கள் சகோதரிகள் இருந்தா எல்லாருமே சேர்ந்து நின்றுதான் நாங்க இந்த வாஷ்ரூமுக்குள்ள போயோ நாங்க என்ன செய்ய போறோம், பிரஷிங்ன்றது பழக்கத்தை கொண்டு வர வேணும். ஃபேமிலி டைம் மாதிரி செய்ய செய்யும். தனி அந்த பிள்ளைக்கு பழகி ஒரு பிரயோசனம் இல்லை. மற்ற பிள்ளையிலும் அந்த பிள்ளை பார்க்க வேணும், அதை பார்த்து தானும் விளங்கி கொண்டு தானும் செய்ய வேணும் என்ற ஒரு யோசனைக்கு பிள்ளை கொண்டு போய் செல்லும். இப்ப வாழ்க்கை திறன், உடுப்பு போடுறது, உடுப்பு கலட்டுறது. வளமையாவே எங்களுக்கு தெரியும் இந்த பிள்ளைங்க ஷர்ட் பட்டன் போடுறது பிள்ளை கஷ்டமா இருக்கும், ஆனா போட்டுக்கிற பட்டனை பிள்ளை கலட்டுறது ஈஸியா இருக்கு. அதே மாதிரி இப்ப ஷூ லேசா போடுறது பிள்ளை கஷ்டமா இருக்கும், ஆனா கட்டி விட்ட ஷூ லேசா கலட்டுறது பிள்ளைக்கு சுவமா இருக்கும். அப்படி நாங்கள் யோசிக்க வேணும். அது வந்து எல்லாம் வாழ்க்கை திறனுக்குள்ள வரப்போகுது. மற்றது வந்து நாங்கள் கேட்கணும், இப்ப சோசியலைசேஷனும் உண்மையில வாழ்க்கை திறனுக்குள்ள அதாவது சமூகத்தோட புள்ள சேர்ந்து நினைக்கிறேன். இப்ப நாங்கள் அம்மாட்ட கேட்டோம்ல, இப்ப கிளினிக்கு வர அம்மாட்ட கேட்கறது, உங்களோட பிள்ளைய கடைசியா எப்போ ஒரு பர்த்டே பார்ட்டி கூட்டிட்டு போனீங்க, எப்போ ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போனீங்க, சர்ச்சுக்கு கூட்டிட்டு போனீங்க, எப்போ ஒரு வெட்டிங்குக்கு கூட்டிட்டு போனீங்க, எப்ப நீங்க கடைசியா பிள்ளைய கொண்டு பார்க்கல விட்டு சரிக்கு சொல்ல விட்டு நீங்க கேட்டப்ப அந்த அம்மா சொல்லுவோம், ஓ நான் போனலம்மா கூட்டிட்டு போனேன், போன மாசம் கூட்டிட்டு போனேன்னா ஓகே, நாங்க அந்த அம்மாவை நாங்க பாராட்டுறோம். அது வரவேற்கத்தக்க விஷயம். இதுல நாங்க கூட்டிட்டு போய் எனக்கே ஞாபகம் இல்ல, 6 மாசம் ஆயிட்டு கூட்டிட்டு போறதுக்கு என்னன்னா சில பேர் தயங்குங்க, ஓவர் ஆக்டிங்கால மற்ற பிள்ளைகளோட ஒப்படைக்க தங்களுக்குள்ள ஒரு இத்தாளும் இருப்பாங்க. மற்றது ரெண்டாவது அந்த பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளோட பழகுறதுல அதுக்காகவே இப்போ உறவினிட்ட வைபவங்களுக்கோ இதுக்கோ போகாமலே அம்மாவே பிள்ளைகளை வீட்டுல வச்சிருக்கணும். திருவிழா கோயில் திருவிழா கூட்டிக்கொண்டு பிள்ளையோட கஷ்டம் எனக்கு நிக்கலாம், அப்படி போறது குறைவு. ஆனா நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அப்படி போனா அவைக்கும் அந்த ஒரு தங்களை அறியாம மற்றவை செய்யறத பார்த்தோம், மற்ற பிள்ளைகளோட விளையாட விளையாட அவைய பார்த்துவே பழகுவினா. நீங்க சொன்ன ஒரு விஷயத்தை எடுப்போம். நீங்க சொன்னீங்க உறவினர் வைபவங்களுக்கு கூட்டி கொண்டு நாங்க என்ன செய்யலாம், வீட்டுல அந்த ஃபங்க்ஷனை செய்து பார்க்கறது. வீட்டுல அந்த பிள்ளைக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே ஃபங்க்ஷன், அந்த பிள்ளை இந்த வீட்டுக்குள்ளேயே நல்ல பெரிய ஒரு கிராண்டா பர்த்டே ஃபங்க்ஷன் ஒன்று செய்து ஒரு 10 தரம் பர்த்டே பார்ட்டி. அது உண்மையோ பொய்யோ, இன்னைக்கு என்ன பர்த்டே இல்லாம இருக்கும், ஆனா இன்னைக்கு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் செய்யறது. வெட்டிங் ஃபங்க்ஷன் தான் வீட்டை செய்யலாம். என்ன செய்யறது, 2 ஆம்பளைக்கும் ஒரு பொம்பளைக்கும் சாரியை கட்டி போட்டு கழுத்துல மாலையை போட்டு ஐயர் மேல ஒரு ஆள் வலிக்கிட்டு வந்து கணக்கு பேர் சொந்தக்கார கொஞ்சம் பேரை கூப்பிட்டு வந்து வீட்டுல ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் செய்யுது. ஒரு 10 தரம் செய்கிறது. ஒரு மாசத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டை செய்து அந்த பிள்ளை அதுக்கு மாதிரி முத்தத்துல கணக்கு பக்கத்து வீட்டு சொந்தக்கார பிள்ளைல கூப்பிட்டு வச்சு முத்தத்துல இப்படி நாங்கள் ஒரு 6 மாசத்துக்கு நாங்கள் அந்த பிள்ளைக்கு இதான் வெட்டிங் ஃபங்க்ஷன் இப்படித்தான் இருக்கும். பர்த்டே ஃபங்க்ஷன் கட்டாயம் கேக் வெட்டிக்கணும், கேக் சாப்பிடுவோம், எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம், அவங்களுக்கு கிஃப்ட் தருவினோம். அப்படியான பழக்கத்தை நம்ம வீட்டிலேயே பழக்கி போட்டு அது மாதிரி வெட்டிங் ஃபங்க்ஷன் இப்படித்தான் நாங்கள் செய்து போட்டு 6 மாசத்துக்கு பிறகு உண்மையான ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு தயார்படுத்தி கொள்ளும். அதெல்லாம் அம்மா விடக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைமே பிள்ளைய கொண்டு போய் ஒரு நல்ல ஸ்டுடியோ லைட்ல இருக்கிற ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போனா பிள்ளைக்கு அப்பதான் அந்த பிள்ளை கண்ணால பிரகாசமான லைட் பாக்குதுன்னா அந்த பிள்ளைக்கு நம்மளே நாங்க கலைச்சாங்க சென்சரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிற பிள்ளைக்கு அந்த வெளிச்ச பிள்ளைக்கு சகிக்க எல்லாமே இருக்கும். ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு பர்த்டேக்கு போனா அந்த லவுட் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. அந்த டைம்ல அந்த பிள்ளை அந்த சத்தத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணுங்கன்னா பிள்ளைக்கு உண்மையில நாங்கள் கொடுக்குற ஒரு சித்திரவதை என்றே சொல்லலாம். அப்படியான விஷயங்களை நாங்கள் என்ன செய்யணும், வீட்டுல செய்யணும். ஃபங்க்ஷன் செய்திருக்க நாங்கள் வழியில அந்த பிள்ளைக்கு வழி உலகத்துக்கு நாங்கள் கூட்டி கொண்டு போவோம். இதெல்லாம் லைஃப் ஸ்கில்லுக்குள்ள வரப்போகுது. ப்ரஷ் பண்றது, உடுப்பு போடுறது, உடுப்பு கலட்டுறது, சாப்பிடுறது, நித்திர போடுற தன்மைகள் அந்தந்த டைம்ல நாங்கள் வீட்டிலேயே ஒவ்வொரு ஸ்டேஷன் வச்சிருக்கோம். வீட்டுல
அப்படியான விஷயங்கள் நாங்கள் வீட்டுல பழக்க வேணும். அப்ப இவ்வளவு பிள்ளைக்கு ஒரு விவேகத்திறன் அல்லது ஞாபக சக்தி, அதே மாதிரி தொடர்பாடல் திறன், இயக்க செயற்பாடு, வாழ்க்கை திறன், இவ்வளவு ஓரளவுக்கு பிள்ளைக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் கொண்டு வந்துட்டோம்னாக்கா பிள்ளையோட படிப்பை பற்றி நாங்கள் யோசிப்போம். ப்ரீ லேர்னிங்குள்ள போவோம். இந்த பிள்ளை உடனே நான் ஸ்கூலுக்கு போகணும்னு எதிர்பார்க்க மாட்டேன். வாழ்க்கை திறன் உடுப்பு போறது, உடுப்பு கலட்டுறது, சாப்பிட்ற வழக்கத்தை இல்லாம ஓகே ஆன பிறகுதான் அம்மா யோசிப்பா, ஓகே இந்த பிள்ளை கொஞ்சம் வேண்டாலும் படிக்க வேணும்னு அம்மா கொஞ்சம் ஆசைப்படுவோம். அப்படியான பிள்ளைகளுக்கு நாங்க ப்ரீ லேர்னிங் ஸ்கில் என்விரான்மெண்டோட கொடுக்க வேண்டும். ஃபிளாஷ் கார்ட்ஸ் இருக்குது, பிக்சர் கார்ட்ஸ் இருக்குது, நம்பரிங் கார்ட்ஸ் இருக்குது. அதில் வச்சுக்கொண்டு நாங்கள் பிள்ளைக்கு என்னென்ன பழக்குவோம், இந்த 1 2 3 ABC ஆனாவனாவை நாங்கள் பழக்குவோம். இந்த பிள்ளைக்கு இப்ப அதையெல்லாம் கொண்டு உடனே கொடுத்து குருதி பண்ணி பழக்கிறத விட இதனால பிள்ளைக்கு பார்வையிலேயே பிள்ளைக்கு நாங்கள் கணக்கு விஷயத்தை சொல்லி கொடுப்போம். இதை நாங்கள் ப்ரீ லேர்னிங் ஸ்கில் சொல்லி ஒன்றை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். இப்படி நாங்கள் அந்த பிள்ளைண்ட விருத்தி படிமுறையை நாங்கள் 5 விதமா யோசிச்சு 5 விதமான அபிவிருத்தி படிமுறையும் ஒரு பிள்ளைக்கு போய் சேரணும்டா, நான் ஒரு அம்மா வேண்டா வீட்டுல என்னென்ன வசதி வாய்ப்புகளை நான் செய்து கொள்ளலாம் அந்த பிள்ளைக்கு. அப்படி அம்மா யோசிச்சாதான் அம்மா அந்த பிள்ளையோட மினக்கற ஒவ்வொரு நிமிஷமுமே கட்டாயம் அது முன்னேற்றமாக இருக்கும். அம்மாவுக்கும் பெருமதியானதா இருக்கும், பிள்ளைக்கும் பெருமதியானதா இருக்கும். இப்படியான பிள்ளை அந்த கேட்ட விட்டு வெளியில போய்க்குள்ள பிள்ளைக்கு அதை கொஞ்சம் ஓரளவுக்கு ஒன்றிணைஞ்சு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிள்ளை கொஞ்சம் பிஹேவ் பண்ண பார்க்கும். நாங்கள் செய்த தொடர்ச்சியான கிரமப்படியான செயற்பாடுகள்லாம் அந்த பிள்ளைய கொஞ்சம் என்றாலும் ஒரு அந்த பிள்ளைங்க அசாதாரண அறிகுறிகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளைய உதவி செய்யறதா இருக்கும். கூறின போல பிள்ளைகள் வேற பிள்ளையோட கொஞ்சம் மூவ் பண்ணிக்க கடைசி அவையோட உடனே பழகாட்டியும் இந்த பூங்கா மாதிரி அப்படியே ஒரு பீச்சுக்கு அப்படி கூட்டி கொண்டு போய் இவே அந்த பிள்ளைய கட்டுப்படுத்த இயலாது என்றாலும் தங்களோட வச்சு இருந்து பார்க்க விட்டாலே அந்த பிள்ளை மற்ற பிள்ளைகள் விளையாடுறத பார்த்தோன்னு இவைக்கு ஒரு தங்களை அறியாம ஒரு ஆசை ஒன்று பேரும் தாங்களும் விளையாடணும், அதுல ஒரு இது வரலாம்னு. இப்ப நீங்க இந்த கல்வி இதை பற்றி சொன்னீங்க. எல்லா பெற்றோருக்கும் தங்களோட பிள்ளைகள் படிக்கணும், மற்ற பிள்ளைகள் மாதிரி நல்ல ஒரு இதை தேய்ச்சி வரணும்னு இருக்கும். இதுங்க ஓட்டிசம் நிலை உள்ள பிள்ளைகள் கல்வி கற்க முடியும், அதுக்கு ஏதாவது ஒரு இது இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி வீட்டுல பயிற்சியை கொடுக்கணும்னு நினைச்சோம். ஆனா அவைக்கு கொஞ்சமாவது அப்படி கொஞ்சம் ஓரளவு நிலை உள்ள பிள்ளைகளும் இருப்பினா கொஞ்சம் விளங்கணும். அப்படியானாக்கள் கல்வி சம்பந்தமா வேற கல்விசார் நடவடிக்கைகளுக்கு ஏதாவது ஒரு இது இருக்கா? இது எங்களுக்கு தெரியும் வெளிப்படையாகவே சில பள்ளிக்கூடங்கள்ல விசேட கல்வியாளர்கள் என்று சொல்லி இருக்கு. இப்ப நானே இந்த ஆய்வுகள் செய்யறதே அப்படித்தான். இப்ப எங்களுக்கு இந்த யாழ் மாவட்டத்துல கூட அரசாங்க பாடசாலைகள் 33 பாடசாலைகள்ல விசேட கல்வி ஸ்பெஷல் எஜுகேஷன் யூனிட்ஸ் என்று சொல்லி இருக்கு. அங்க கொண்டு போய் அந்தந்த வயசுக்கு பிறகு கொண்டு போய் பிள்ளைகளை 10 வயசுக்கு பிறகு 10 வயசுக்கு பிறகு பிள்ளை ஆண்டாருக்கு போகும், நார்மல் பிள்ளை போகும். 5 வயசுக்கு பிறகு நார்மல் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்டா ஆண்டொண்டுக்கு போகணும். அப்ப ஏதோ அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிள்ளைகளை விசேட கல்வியாளர்களுக்குள்ள உள்வாங்குற திட்டம் செயற்திட்டம் வந்து இங்க விஜயாபணத்துல கூட ஸ்பெஷல் எஜுகேஷன் யூனிட்ஸ் எங்க போய் அதை தொடர்பு கொள்ளும். அது இப்ப வளமையாவே இப்ப நான் சொன்ன மாதிரி எங்கட பிள்ளைங்க அபிவிருத்தி படிமுறையில் எதுவும் சிக்கல் இருக்குன்னு சொன்னா பிள்ளைங்க அந்த CSDR சொன்னேன்னு அதுல பின்னால செக்லிஸ்ட் இருக்கு. அதுல அந்த அபிவிருத்தி படிமுறை கூட எதுவும் குடும்ப நல உத்தியோகத்திட்ட நாங்க டக்குன்னு தொடர்பு அவாவே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா. உடனே தங்க சுகாதார வைத்தியர் பணிமனைக்கு தொடர்பு கொண்டு அவையில அந்தந்த ஏரியாவுக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ள போவினோம். அங்க போனா அங்க ஒரு அட்மிஷன் எடுத்து அதுக்குரிய குடும்ப நல வைத்தியர், மனநல வைத்தியர், அதுக்குரிய மல்டிடிசிப்ளினரி டீம் மெம்பர்ஸோட கண்ட்ரிபியூஷனோட கட்டாயம் அந்த பிள்ளைக்குரிய ட்ரீட்மெண்ட், அந்த பிள்ளைக்குரிய இன்டர்வென்ஷன் அங்க ஸ்டார்ட் ஆகும். அப்ப ஒரு அம்மா யோசிக்க வேணும், தன் பிள்ளைக்கு ஏதேனும் ஒரு இப்படியான குணங்குறிகள் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா கட்டாயம் என்ன செய்ய வேணும், அருகில் இருக்கிற வைத்தியசாலை நாட வேணும். நாடினால்தான் கட்டாயம் அதுக்குரிய தீர்வுகள் கிடைக்க தொடங்கும் அந்த அம்மாவுக்கும் அந்த பிள்ளைக்கு. முதலாவது ஒரு வைத்தியசாலையை நாடினாக்கா ஒரு சந்தேகம் இருந்தா ஒரு தாய்க்கு தன் குழந்தைக்கு ஓட்டிசம் நிலை இருக்கலாம் ஒரு சந்தேகம் வந்தாலே சின்ன பிள்ளைகளா 5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைய என்று சொன்னா அதை அப்ப 100ஆவே குடும்ப நல உத்தியோகத்தரை தொடர்பு கொண்டு சுகாதார வைத்திய அதிகாரிகளாக அங்கால போடும். இல்லை என்றாலும் இனியாவது அந்த அறிகுறி இப்ப இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற பெற்றோர் தங்கள பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு நிலை இருக்குன்னு ஒரு அறிஞ்சாலே ஒரு வைத்தியசாலைக்கு போனா அவை அங்கால அடுத்தடுத்த ஓட்டிசம் நிலையில் உள்ள பிள்ளைக்கு எல்லா விதமான மருத்துவத்துறையோட உதவியும் கட்டாயம் கிடைக்கும். தனியா உடல் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல தானே, உணர்வு சம்பந்தப்பட்டது, சென்சரி சம்பந்தப்பட்டது,
அவ்வளவு அப்படியான விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து இருக்கிறபடியா பலதரப்பட்ட சிகிச்சையாளர்களுடைய பங்களிப்பு கட்டாயம் அந்த பிள்ளைங்க முன்னேற்றத்திற்கு முக்கியம். இறுதியா ஒரு இது என்னன்னா, இந்த ஓட்டிசம் நிலை உள்ள பிள்ளைகளை பெற்றார் சரியான கூடின கவனம் எடுக்கணும் நீங்க சொன்னீங்க. அவையே அதுல மேற்கட்டு தங்களை ஸ்பின் பண்ணி அந்த பிள்ளைகளோட அவையோட ஒன்றிச்சு அவையோட செயல்பாடுகளை பார்த்து அதை இரண்டு ஓரளவு அவைக்கு அந்த நிலையில இருந்து மீளக்கூடியது இருக்குது. மற்றது வைத்தியசாலைக்கு போய் அதை இதெல்லாம் சொல்லி ஓட்டிசம் உள்ள பிள்ளை ஒன்று ராயல்ல இருக்குது என்று சொன்னா, ஓட்டிசம் நிலையுள்ள பிள்ளைகளை பெற்றாரை விட ஏனியாக அவீர பங்கு இதுல ஏதாவது என்ன, அது அவர்களுக்கு நீங்க என்ன கருத்து போடுறீங்க? நிச்சயம் அவர்களின் பங்கும் இருக்கு. நாங்க சொல்றோம் சமூகத்தின் தொடர்பான தொடர்பு பங்களிப்பு அதை ஒதுக்கி விடுற மாதிரி இல்லாம. அத நான் ஒரு கேள்வி கேட்டேன். கடைசியா நீங்க எங்க எப்ப உங்களோட பிள்ளைய ஒரு பாக்குக்கோ பக்கத்து வீட்டு பர்த்டே பார்ட்டி கூட்டிட்டு போனீங்கன்னு சொல்லி கேட்கிறோம். அதுக்கு அம்மாவில மட்டும் நாங்க பிள்ளை சொல்லலாம். அயலவர்கள் ஓகே தங்களோட பிள்ளையில இந்த பிள்ளையோட சேர்ந்து விளையாட பழகுறதுக்கு சோசியலைசேஷன் எல்லாத்துக்கும் அவர்களும் கட்டாயம் உடந்தையா இருக்க வேணும். அப்பதான் அவர்களாலையும் இந்த பெற்றோர்களாலையும் ஒரு நிலையில இருக்கின்றது ஒரு மனதுல ஒரு இது இருக்கு, கவலை இருக்கு. ஆனா அவ அந்த பிள்ளைய கொண்டு வெளியால போயிட்டு அந்த சமுதாயம் அவக்கு ஒரு ஊக்குவிப்பா கொடுக்கணும். இது அந்த பிள்ளைய செய்த ஒரு பிள்ளை அப்படி இல்ல, அது ஒரு ஓட்டிசம் நிலை சம்பந்தமாக ஓட்டிசம் என்ன, அதுல ஓட்டிசம் நிலை உள்ள பிள்ளைகள அறிகுறிகள் பெற்றார் என்ன செய்யணும், அதுல வழி என்னென்ன மாதிரி வழி நடத்தணும் எல்லாம் விளக்கமாக கொடுத்து இறுதியாக ஏதாவது இந்த ஓட்டிசம் நிலை சம்பந்தமாக ஏதாவது கூற விரும்புகிறீர்கள்? இறுதியாக நான் கூற விரும்புவது என்னவென்றால், இப்ப ஒரு பிள்ளை இப்படியான குணங்குறிகள் இப்படியான அறிகுறிகளை எங்களால முன்கூட்டியே அறிந்து கொண்ட இவ்வளத்துக்கு நாங்கள் முன்கூட்டியே அறிந்து கொண்டோம்னா உடனடியாகவே அது அவசரமானதும் காலம் தாக்காம அவசரமானதும் அவசியமான விஷயம் என்னவென்னு சொன்னா, உடனடியாகவே நாங்கள் தகுந்த வைத்தியத்துறை மருத்துவத்துறையினோட கட்டாயம் நாடி மல்டி டிசிப்ளினரி டீம் மெம்பர்ஸ் உடைய ஹெல்ப் எடுத்து அந்த அவைகள் உதவியினூடாக அந்த புள்ளியை நாங்கள் கட்டாயம் வழிநடத்த வேண்டும். இதுதான் நான் இறுதியாக நான் கூறக்கொள்ற விஷயம். பார்த்து கவலைப்பட்டு கொண்டிருக்காம உடனடியா செய்யணும். அவசரமாகவும் செய்ய வேண்டிய குணங்குறிகள் கட்டாயம் அம்மாக்கு அந்த சம்பந்தப்பட்ட பராமரிப்பாளர்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். இப்படி தெரிஞ்சிருந்த விஷயங்களை டக்கண்டு அவர்கள் உரியவர்களின் கவனத்திற்கு கொண்டு போக வேணும். வீட்டுக்குள்ளேயே நாங்கள் பிள்ளைய வைக்காம வெளியில மருத்துவத்துறையினர் நாடி நாங்கள் செல்ல வேண்டும். அதுதான் நான் இறுதியாக கூறக்கொள்ற விஷயம். இந்த ஓட்டிச நிலை சம்பந்தமாக நல்ல ஒரு கருத்துக்களை நீங்கள் உங்களோட கணக்க வேலைப்படு உண்ட மத்தியில உங்களோட படிப்பு மேற்படிப்பு இந்த துறை சார்ந்த மேற்படிப்புகள் ஆராய்ச்சிகள் பல இதுகளுக்கு மத்தியிலையும் மக்களுக்கு இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை நல்ல கருத்துக்களை தந்திருக்கிறீங்க. அதுக்கு நாங்கள் சமூக மீடியாவுடைய ஹெல்த் சமூகம் சார்பாகவும் நீரிழிவு கழகம் சார்பாகவும் நாங்கள் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுடன் சமூகம் மீடியாவின் ஹெல்த் சமூகம் என்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து அனைவரும் பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் இந்த சுகாதாரம் சம்பந்தமான பல அரிய கருத்துக்களை நாங்கள் சம்பந்தப்பட்ட துறைசார் நிபுணர்களை கொண்டு தங்களுக்கு வழங்கி வருகிறோம். அனைவரும் தவறாது அந்த கருத்துக்களை பார்ப்பதோடு நில்லாது இந்த துறைசார் நிபுணர்கள் கூறும் அறிவுரைகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.